புரணி. அந்த காலத்துல கிராமத்துல குரளி பேயுமா. குரளி பேய்னா உருவத்துல சின்னதா இருக்குமா. அது ஏவி விட்டா யாரையாவது அழிச்சுக்கிட்டே இருக்குமா. இந்த ஏவுறவன் ஏதாவது சொல்லாம விட்டா திரும்ப வந்து அவனை பாதிக்குமா. இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இங்க இருந்து ஏவி விடுறேன். அது திரும்ப வந்து என்ன தாக்குது அப்படின்னா, எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. நீ யாருக்காவது எதிரா செஞ்சா ஒன்ன தாக்கும்டா. எது? இந்த குரளி. அது குரளி இல்லைங்க, குரலை. குரலை என்றால் ஒருத்தன் இல்லாத நேரத்துல அவனை பற்றி பேசுற புரணி. புரணி பேசு. ஒருவன் இருக்கிற இடத்துல பேசுனா அது வேறங்க. அதுக்கு தைரியம் வேணும், நியாயம் வேணும், ஒழுங்க வேணும். ஒருத்தன் இல்லாத இடத்துலதான் அவனை பத்தி பேசுறேன்னு சொன்னா அது பேரு குரலை. அந்த புரணி பேசுறவனுக்கு என்ன ஆகும்? புரணி பேசுறவனுக்கு பேசி 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 அவனே வந்து தாக்கும். அவன் தான் அழிவான். புரணி பேசுவதனால யார பேசுறோமோ அவன் அழிய போறது இல்ல. நாம தான் அழிய போறோம். அப்ப நீ ஏவி விடுற குரலை உன்னையே தாக்கும் என்பது உண்மைதானே? கொல்லி வாய் பிசாசு. கொல்லி வாய் பிசாசுன்னு கிடையாது. வாயில கொல்லி இருக்கு. என் வாயில நல்ல வார்த்தை வந்தா ஒண்ணும் இல்ல, வாய் மணக்கும். என் வாயில அசிங்க அசிங்கமா வந்தா என் வாயில கொல்லி. யாரையாவது நான் பேசிக்கிட்டே இருக்கேன், திட்டிக்கிட்டே இருக்கேன், விளங்காம போன்னு சபிச்சுக்கிட்டே இருந்தா என் வாயில கொல்லி. அதுதான் கொல்லி வாய் பிசாசு. அப்ப கொல்லி வாய் பிசாசு காட்டுல இல்ல, நான் தான் கொல்லி வாய் பிசாசு. யாரெல்லாம் அசிங்கமா பேசணுமோ அவெல்லாம் கொல்லி வாய் பிசாசு. நல்ல வாய் பேச மாட்டியா? திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும். நல்லதை பேசு, வாய் மணக்கும். அடுத்தவனை எரிஞ்சு எரிஞ்சு பேசினா என்ன ஆகும்? நாசமா போயிருவோம். ஆக இந்த கொல்லிவாய் பிசாசுகளும் குரலை பேய்களும் நம்மையே தாக்கும் என்பதெல்லாம் நல்ல அருமையான தமிழ் சொற்களுடைய வெளிப்பாடு.